இது என்னது? இது நம்ம வீட்டுல கடந்துச்சு. இத பத்தி நான் வெளியே விசாரிச்சேன். இது கர்ப்பத்தடம் மாத்திரன்னு நம்ம டாக்டர் அரவிந்த் சொல்றாரு. ஒரு நிமிஷம். நாளைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போலான்னு அத்தை சொன்னாங்க. எல்லாம் அம்மா கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ. முடிஞ்சா பார்க்கலாம். ஏமா பொண்டாடிட்ட பேசுறது கூட காசு கேக்குற மாதிரி பேசிட்டு போறான். ரிசர்வ்டா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக உன்கிட்ட கூட வா. ஏங்க வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இப்படி கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தா விளங்கின மாதிரிதான். என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது புரியுதா? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு காலங்காத்தால வந்து இப்படி கிடந்து குதிக்கிற? உன் பையன் காலையிலேயே நேரமே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். இதைத்தானே சொல்ல வர்ற? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி சாதாரணமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? சாதாரணமா படிச்சாலும் சீரியஸா படிச்சாலும் இதுல வந்திருக்கிற மேட்ரு ஒரே மேட்ரு தான். உங்களை சும்மா இருங்க. விடிய விடிய அந்த பயலுக்கு ராத்திரி அவ்வளவு புத்தி சொன்னேன் பாருங்க. காலங்காத்தால ஏஞ்சி வெளியே போயிட்டான். உமா என்னங்க நினைப்பா? கத்தி பேசாத ராஜாமணி, உமா காதல் விழுந்துற போகுது. தலை போற வேலையாவே இருக்கட்டுங்க. புதுசா கல்யாணம் ஆனவன் என்னங்க பண்ணணும்? வேற ஒரு டாக்டர் டியூட்டியை ஒப்படைச்சிட்டு இவன் வீட்டோட இருக்க வேண்டியதானுங்க. தலையா படிச்சு சொன்னேன். இருந்து என்ன பண்ணா? காலங்காத்தால ஏஞ்சி ஓடிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதுங்க. சரிதான், வாய மூடு ராஜாமணி. அவன் எவ்வளவு பெரிய டாக்டர். நீ என்னதான் பெத்து வளர்த்திருந்தாலும் இப்படி அவனை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறத கௌரவமான ஒரு தொழில் பாக்குறவன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசுறவன் புத்தி கொஞ்சம் மாத்திக்க. ஒரு மேன்மையான டாக்டர் கண்ட வீட்டுக்கு போறது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கா? இந்த பாருங்க, என் மருமக உமா ஒன்னும் தெரியாத பொண்ணு, கல்லங்கப்படம் இல்லாதவன். நான் ஏமாந்த மாதிரி அவளும் ஏமாந்துட கூடாது. இரு இந்த வரேன். ஹலோ அடியே சித்ரா. ஏய் போன் வைக்காதடி. ஏடி காலையில அவங்க வந்தானடி? இல்லையே, வரலையே. ஏடி வந்தவன மயக்கி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு வரலன்னு போய் சொல்றியா? இங்க பாருங்க, உங்க புள்ள இங்க வந்தாருன்னு சொல்ல போறேன், இல்லனா இல்லன்னு சொல்ல போறேன். தேவையில்லாம உங்க புள்ள வீட்டுல இல்லனா எதுக்கு எனக்கு போன் பண்ணி கத்திட்டு இருக்கீங்க? முன்னாடி தான் அவர் கல்யாணம் ஆகல, இப்பதான் கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருக்கால. அவளுக்கு புருஷனை ஒழுங்கா பாத்துக்க தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல உங்க மருமகளுக்கு புருஷனை எப்படி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும்னு கத்து கொடுங்க. நீங்க வீடு தேடி போனீங்கப்பா, ஆனா அந்த தண்டபாணி உங்களை கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயம் மறுபடியும் சுரேஷை பார்த்திருக்கானா? அவளுக்கு என்ன தைரியம் இருக்கும்? அதான்டா என் இதயத்தை இரும்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அவளை பாடுங்கிணத்துல பிடிச்சி தள்ளுவேனே தவிர அந்த தண்டபாணி வீட்டுக்கு மருமகளா ஒரு நாள் அனுப்ப மாட்டேன்டா. பா, அதுக்கு காரணம் உஷா மட்டும் இல்ல, இதோ நிக்கிறாங்களே அம்மா, இவங்களும் தான். இவங்க அவளுக்கு உடந்தையா இருக்கனாலதான் அவ ஆட்டப்பட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். இதுல என்ன தப்பு? சுரேஷ் தங்கமான புள்ள. அவன் இந்த வீட்டு மருமகனா வரதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். தண்டபாணி மோசக்காரன் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க மட்டும் யோகியமா? எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானே. ஏண்டி கட்டின புருஷனையும் பெத்த மகனையும் கேவலமா பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? நான் என்ன இல்லாததையா கண்டுபிடிச்சு சொன்னேன்? நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டி தான் இந்த வீட்டுல சாக்கடையா ஓடுதே. என் பொண்ணோட ஆசைக்கு நான் ஒத்தாசையா இருக்கேன். அது என்ன பொய்யா? அதனால உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. பாத்தியா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா ஊரை சுத்திட்டு வர்றா பாத்தியா உன் பொண்ணு. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த சுரேஷ் பையனை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வருவேன். கோவிலுக்கு போனேன்பா, அங்க அந்த சுரேஷ் தான் புருஷன்னு அசரீரி சொல்லுச்சு. அதான் போய் சுரேஷை பார்த்துட்டு வந்தேன். அதன தப்பா? ஏய், அப்பாவே எதிர்த்து பேசுறியா? உன்ன என்ன பண்ணுவேன்? உன் யோகியதை எனக்கு தெரியாது. ஷாம்ல உன்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவ பின்னாடி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க. சுரேஷும் நானும் விரும்புறோம். நாங்க சந்திக்க கூடாதா? நாங்க விருப்பப்பட்டாதான் நீ வெளியில போலாம் வரலாம்.
நீயா தறிகெட்டு அலைஞ்ச உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கூட உங்க அம்மாவையும் சேர்த்து பொலி போட்டுருவான். ஆமா பாத்தியாடி உஷா, நீ தறிக்கட்டு அலையிறியா? 2 சாத்தான்களும் வேதம் ஓதுறத பாத்தியா? இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு நல்லது கெட்டது செய்ய எனக்கு தெரியும். பாத்தியாடா வசீகரா, உங்க அம்மாவுக்கு வயசாக வயசாக வாய் நீண்டுகிட்டே போகுது. ஏய் சாவித்திரி, நீ உன் பொண்ணை அடக்கி வைப்பேன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து அவ கூட அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாத்துக்க, என் பேச்ச கேட்கல, அவளை மட்டும் இல்ல அவளோட சேர்ந்து உன்னையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். மரியாதையா ஒழுங்கா நடந்துக்க. பரிவா பாசத்தை கொட்டவும் எனக்கு தெரியும், மீறினா பாசானத்தை கலக்கவும் எனக்கு தெரியும். ஆமா, எத்தனையோ முறை சொல்லிட்டீங்கப்பா. முதல்ல நீங்க ஒழுங்கா நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை கழுத்தை பிடிச்சும் தள்ளவும் வேண்டாம், கழுத்தை நெருக்கவும் வேண்டாம். நாங்களே வெளியில போயிடுறோம். சீ, வாமா. கெட்டவங்களுக்கு கிரீடமா இருக்கிறதோட நல்லவங்களுக்கு செருப்பா இருக்கலாம். வாமா. ஏண்டா வசீகரா, இவளுக்கு திருந்தவே மாட்டாளுகளா? அப்பா, இவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அது நமக்கு தான் அவமானம். இவங்களை இவங்க வழியில விடுங்க, நம்ம வழியில போய்க்கலாம். அப்படிங்கிற? ஆமாப்பா. கர்மம் ரொம்ப நல்லா இருக்குடி. வீட்டுல நாங்க சொல்றது போறாதுன்னு ரோட்ல போற வரவெல்லாம் சொல்றான் இவள வாயாடின்னு. நானே அவ வாயடின்னு சொல்லிட்டு போறாங்கிற கோவத்துல இருக்கேன். இவங்க வேற குத்தி காட்டுறாங்க பாருடா. ரோட்ல போறவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வாய் மூடிட்டு வர வேண்டியதானே? இல்லனா நான் எதுவுமே பண்ணல. அவதான் என்கிட்ட வீடு வாடகைக்கு இருக்கான்னு வம்புக்கு வந்தா. என்ன வம்புக்கு வந்துட்டா? ஏய், நல்லா கேளுடா அவள. அப்பதான்டா அவ கொழுப்பாடாம. ஏன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா, சும்மா பேசிட்டு. எவனோ ஒருத்தன் வாடகை கேக்குறான், இல்லன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவன் குடும்பஸ்தனா இருந்தா என்ன, பிரம்மச்சரியா இருந்தா என்ன? இல்ல வீட்டுல இருக்கான், ரோட்ல இருக்கான், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அவன் பத்தியா போற போக்குல உன வாயாடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் தேவையா உனக்கு? சொல்லு. என்னமா அவனை கூப்பிட்டு நாலு சாத்து சாத்தாம என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்க? யாரு? ஏண்டி கமலா, 2 பேரும் ஒன்னா தானே வந்தீங்க. வந்தப்போ இவளையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு கேட்பானா, இவ நின்னு பேசுவாளாம். வயசு பொண்ணுங்க இப்படி இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி பேசுன, அவன் கேட்ட கேள்விக்கு இருக்கு இல்லன்னு பதில் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அவங்கிட்ட என்னடி கதை வேண்டி கிடக்கு? அம்மா, அந்தால இந்த ஊருக்கு புதுசா வழி கேட்டாரு சொன்ன. இதுக்கு ஏன் இப்படி படபடன்னு பொரியற? ஏய், என்ன அம்மா வேத்தி பேசுற? போட்டன ஒண்ணு அவ்வளவுதான். பெரிய வழி காட்டி போற வரவங்க வழி காட்டுறாவ. இது பாரு, உன்னாலதான் அவ பெரிய பிரச்சனைல மாட்டினா. ஞாபகம் இருக்கா? ஒழுங்கா இருக்க பாரு, சரியா? அவள மாதிரி நான் ஒண்ணு புணுக்கு பூனை இல்ல. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு நடிக்கிறவ நான் இல்ல. எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிடுவேன். பாத்தி என்ன இவ பிரச்சனை இல்ல, என்ன இழுக்கிறா? ஹேய், நன்றி கெட்டவளே, எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் மேல பழி போட்டுருவேன். லூசு. சாரிண்ணா, இனிமே யார் வந்து வழி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன், போதுமா? ஏண்டி, உங்க அண்ணன் நல்லதுக்கு தானே சொல்றான். விசாரிச்சா நல்லவனா இருந்தனால போச்சு. இல்லனா பிரச்சனைகளை நாம தேடி போனதல்ல ஆயிடும். அதுதானடி உங்க அண்ணன் சொன்னா. நல்லா சொல்லுங்கம்மா, அப்பதான் அவளுக்கு உரைக்கும். பாக்குறத பாரு. கண்ணா, நீ போய் முதல்ல கை காலெல்லாம் அலம்பிட்டு வா. அம்மாடி, உங்க அண்ணனுக்கு நீ காஃபி போடாதான் நல்லா இருக்குமா? உள்ள போய். சரிம்மா. ஹேய், ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலும் தாப்பா. ஒரு நாள் மாட்டு வடி என்கிட்ட. அடி பாவி. ஏய் நில்லுடி. வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு? வழக்கம் போல முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம். உங்க ஃபேவரட். எப்ப பார்த்தாலும் அதானா? ஏன், அதுதானே உங்க ஃபேவரட்? முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? முருங்கைக்காய் அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு குழந்தை உடனே பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய பிறக்கும்னு வேற சொல்லுவாங்க. நமக்கு ஒரு குழந்தைக்கே வழி இல்லை. அது ஆச்சரியமா இருக்கு. எங்க
எங்க யாராவது ஏதாவது வேடிக்கையா சொன்னா உடனே அதை நம்பிட்டுருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல சாப்பிடுவாங்க. நீ கூட தான் என்கிட்ட நிறைய விஷயம் விளையாட்ட சொல்லியிருக்க, நான் நம்பல. எங்க உண்மையை நம்பலாங்க, அதுக்காக பொய்யை நம்ப சொல்றீங்களா? அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்ல. இது வரைக்கும் இல்ல, இப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னு தோணுது. நான் சொன்னதுல அப்படி என்ன பெரிய பொய்யை கண்டுபிடிச்சிட்டேங்க? கோவப்படாத ஜோதி, இப்போ ஏன் கோவப்படுற? இது பாரு, எனக்கு தெரியாம நீ அடிக்கடி வெளியே போற வர, கேட்டா பொம்பளைங்க சமாச்சாரம் அப்படின்னு ஒத்த வரியில சொல்லிடுற. அப்படி என்னதான் பொம்பளைங்க சமாச்சாரம் சொல்லு. இத பாருங்க, எதை கேட்கணுமோ நேரடியா கேளுங்க, தயவு செஞ்சு இப்படி சுத்தி வளைச்சு பேசாதீங்க. பொம்பளைங்க உடம்புல 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, வேத்தாம்பளைங்க எதிரில சொல்லக்கூடாது, ஆனா நான் உன் புருஷன்ல, உன் நல்லது கெட்டதுல பங்கு உள்ள வந்தானே, என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? இது பாருங்க, புருஷனுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தாங்க தெரியணும். எங்க அப்படி வேண்டாததெல்லாம் துருவி துருவி கேக்குறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரி, கேட்டது தப்புன்னு வச்சுக்க, ஆனா கர்ப்பத்தட மாத்திரையை எனக்கு தெரியாம சாப்பிடுறியே, அதான் ஏன்னு கேட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு வர? கல்யாணம் ஆகி 3 வருஷமா நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்க. என்ன சொல்றீங்க தமிழ்? இது வரைக்கும் நீ பொய்யே சொன்னதில்ல என்கிட்ட சொன்னல, ஆனா நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், நீ சொல்றது எல்லாமே பொய் தான். அப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? சரி, நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, அதை நிரூபிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சேன். இது என்னது? இது நம்ம வீட்டுல கடந்துச்சு. இத பத்தி நான் வெளியே விசாரிச்சேன். இது கர்ப்பத்தட மாத்திரைன்னு நம்ம டாக்டர் அரவிந்த் சொல்றாரு. இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? சொல்லு ஜோதி, எப்படி வந்துச்சு? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இது நம்ம வீட்ல இருந்தா உடனே நான் வாங்கிட்டேன்னு அர்த்தமா? ஏன் வேற பொம்பளைங்களுக்கு இதை நான் வாங்கி கொடுக்க கூடாதா? அவங்க இதை யூஸ் பண்ண மாட்டாங்களா? என்ன காதுல பூ சுத்துறியா? நம்ம வீட்ல ஒன்ன தவிர வேற எந்த பொம்பளை இருக்கா? சரிங்க, நான் தான் இதை வாங்கினேன், இப்ப என்ன? இத பாருங்க, எங்க அக்கா அனுசூயா ஏற்கனவே 2 குழந்தைய பெற்றிருக்காங்க, திருப்பி மாசம் ஆயிட்டாங்க. அவங்க ஏரியால இந்த மாத்திரை அவைலபிளா இல்ல, அதனால என்ன கேட்டாங்க. சரி, அவங்களோட கூட போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து இதை வாங்கினேன். அதுல ஏதோ ஒரு மாத்திரையை மிஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஏன் தலையெழுத்து உங்க கையில கிடைச்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அனுசூயா அக்காக்கு போன் பண்ணி கேளுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. என்ன சத்தமே காணோம்? போன் பண்ணி கேளுங்க. சரி விடு, நீ போய் சாப்பாடு எடுத்து. சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்றேன், இப்படி நின்றுட்டு இருக்க. சரி, நம்புறேன், உங்க அக்காக்காக தான் வாங்கினேன்னு நம்புறேன், விடு. அதான் சொன்னல சாப்பாடு எடுத்து வைன்னு. நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். கூப்பிட்ட கீழே நானே வந்திருப்பேன் இல்லம்மா, நீ ஏமா இந்த வயசுல மாடிப்படி ஏறி வர? வயசாயிடுச்சா? போட, எனக்கு என்னடா கவலை? மருமக வந்துட்டா, எல்லா வேலையும் அவளே கவனிச்சுக்கிறா. கீழே வந்தா நீ எங்கடா இருந்து பேசுற? கிடுகிடுன்னு கீழே இறங்குற, உடனே கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்க. உனக்கு எங்க பேசுறது டைம் இருக்கு? ஓகேம்மா, எல்லார் கூடவும் உட்காந்து பேச எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நேரம் கிடைக்கலையேம்மா. சொல்லுமா, என்ன வேணும்? எனக்கு என்னடா வேணும்? உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்து போச்சு. இன்னும் 10 மாசத்துல
ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்திய மடியில போட்டினா அதை பார்க்கணும்டா. அதுதான்டா என் ஆசை. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டா கூட பரவாயில்ல. டேய், நீ அம்மா மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும்டா. ஆனா அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கலையே. என்னம்மா சொல்ற? ஏண்டா, உமாவை நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதுல என்னம்மா சந்தேகம் உனக்கு? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையேடா. இல்லம்மா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். திடீர்னு உனக்கு ஏன் இந்த கேள்வி? டேய், புதுசா கல்யாணம் பொண்ணுங்க பார்க்கு, பீச், சினிமா, கடத்தல்னு போக ஆசைப்படுவாங்க. ஆனா உமா அப்படி இல்லையே. தினமும் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. என்னையும் தினம் அத்தை வாங்க கோயிலுக்கு போலாம், வாங்க கோயிலுக்கு போலான்னு கூப்பிடுறா. நீ கோயிலுக்கு போக மாட்ட. உனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அவ பாவண்டா, புது கல்யாணம் பொண்ணு, உன் பொண்டாட்டி. அவ ஆசை நிறைவேற்றி வையேன். நீங்களே இவ்வளவு கூட்டு போக வேண்டியதானம்மா? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சாமியும் கும்பிடுறவ. ஆனா உமா அப்படி இல்ல. அவளுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் போறது மட்டும்தான் பழக்கம். இந்த பாரு, நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போவா. சரி போறேன். சனிக்கிழமை நாராயண் கோயிலுக்கு போவேன். அவ மறுபடியும் அவ போற கோயிலுக்கு கூப்பிடுவா. அதெல்லாம் எப்படா சரி வரும்? அதனால நீ தினமும் அவளை கூட்டிட்டு போக வேண்டாம்டா. நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது கோயில் கூட்டிட்டு போ. இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் அவளே போயிட்டு வந்துட போறா. ஏமா, என்னை பத்தி தெரிஞ்சும் அவ கூட போக சொல்றீங்களா? டேய், தெரியும்டா. நீ கோயிலுக்குள்ள போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ உள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட வேண்டாம். வாசல்லே நில்லு. அவ போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருவா. நீ கூட்டிட்டு வந்துரு. அவ்வளவுதானடா. அது போதும். டேய், ஒரு நாளைக்கு தானடா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு பொண்ணு ஆசைப்படுறா. கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். அவ ஆசையை நம்ம ஏன் கெடுப்பானே? சரிம்மா, நாளைக்கு சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் கூட்டிட்டு போறேன். அது போதும்டா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கங்கறத நான் இப்பதான் நம்புறேன். ராஜாமணி, இதோ வரேங்க. அப்பா கூப்பிடுறாரு, மறந்துடாத. நாளை கோயில் கூட்டிட்டு போ. மாமா, கடலே ஒரு நிமிஷம். நாளைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போலான்னு அத்தை சொன்னாங்க. எல்லாம் அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். கேட்டு தெரிஞ்சுக்கோ. முடிஞ்சா பார்க்கலாம். ஏமா, பொண்டாடிட்ட பேசுறது கூட காசு கேக்குற மாதிரி பேசிட்டு போறான். ரிசர்வ்டா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக உன்கிட்ட கூட வா. தெரியாம தான் கேக்குறேன். தனியா இருக்கும் போதாவது சந்தோஷமா பேசிக்கிறீங்களா இல்லையா? பெரியவங்க எதிர்க்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. அதை போய் தப்பா எடுத்துக்க முடியுமா அத்தை? இல்லவுமா, உன்னைத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலம் நின்னா இப்போ ஒத்த வார்த்தை கூட பேசாம போயிட்டு இருக்கானேங்கிறதான். இப்படிலாம் இருந்தான்னா நீதாம்மா கஷ்டப்படணும். அதுக்காக தான் சொன்னேன். அம்மா, உனக்கு புருஷனை முந்தாண்டுல முடிஞ்சு வச்சுக்க தெரியலன்னு அவ சொன்னது சரியாதான் இருக்குமா? யார் சொன்னாங்க அத்தை? எவ்வளோ ஒருத்தி தேவையில்லாம உங்க ஒத்த காதல முணுமுணுத்துட்டு போயிருக்கா. அவளுக்கும் வேலையில்லை, உங்க ஒத்தைக்கும் வேலை இல்லை. இந்த பாருமா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீதான் சங்கர்கிட்ட சாதுரியமா பேசி சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட வேலை. இல்லைன்னா ஊர் வாய் சும்மா இருக்காது, ஏடா கூடமா பேசும். நீ புத்திசாலி பொண்ணு, நான் சொன்னதை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். உமா, நாளைக்கு சாயந்தரம் கோயில் போய் ரெடியாரு. நான் சங்கர்கிட்ட பேசிக்கிறேன். மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்.